அண்ணா வணக்கங்க. வணக்கம் பொன்னுசாமி. உங்களுக்கும் உங்கள் தோட்டல் நேயர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன ஒரு வாரமாக கிட்டத்தட்ட நம்ம ஓடபிள்யூடிசி என்டபிள்யூடிசி வச்சு என்னென்ன பண்ணுறதுன்னு எல்லாமே ஒரு பெரிய சீரீஸாகவே பார்த்துட்டோம். இது வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப தேடி தேடி எடுத்த விஷயம். ஆல்ரெடி ஹிந்தியில் இருக்குது. சவுத் இந்தியாவில் யாரும் இந்த அளவுக்கு எலாபரேட்டாக யாரும் போட்டது கிடையாது. தெலுங்குலேயும் இருக்காது, கன்னடத்துலேயும் இருக்காது, மலையாளத்தில் இருக்காது. தமிழில் நாம் எல்லா விவரங்களையும் ஆல்மோஸ்ட் ஒரு 99% கொடுத்துட்டோம். கொஞ்சம் தான் மிஸ்ஸிங்காக இருக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு விவசாயிகளுக்கு தேவையான அத்தனையுமே உங்களோட காட்டிலேயே யாரோட உதவியும் இல்லாமல், அதாவது யாரோட உதவி மீன்ஸ் வெளியே எதுவுமே வாங்காமல் உங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சே எல்லா சத்துக்களையும் எப்படி தயார் பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிறோம். இது வந்து மிக மிக சிறந்த எஜுகேஷன். இதுக்காக நான் ரொம்ப ரொம்ப தேடி ஹிந்தியில் ஒவ்வொன்று டிரான்ஸ்லேட் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எடுத்த வீடியோ உங்களுக்கு அப்படியே தொகுத்து கொடுத்துருக்குற தமிழில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதில் மிஸ் பண்ண ஒரு சின்ன சின்ன விவரங்களை நான் இதில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சீவீடை பற்றி அதிகமாக கேட்குறீங்க. சீவீடு வந்து கிரானுவல் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கூகுளில் தேடி பாருங்கள், சீவீடு கிரானுவல் மட்டும் போடுங்க, கிடைக்கும். அதாவது சீவீடு ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பின்னாடி நாங்களே அதை சோர்ஸ் பண்ணி பல்காக சோர்ஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அது நீங்கள் கொடுக்குற வரவேற்பு பொறுத்து எவ்வளோ கஸ்டமர் பேஸ் அதிகமாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அதுக்கு உண்டான வேலையை பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போது சீவீடுக்கு மாற்று அப்படிங்கிறத விட கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சீவீடு மாதிரியே நமக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் என்னென்னா, ஆற்றுல இருக்கிற வீடுன்னு என்ன களை, ஆற்றுல இருக்கிற களை என்ன நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது, ஆகாயத்தாமரை. ஆகாயத்தாமரையும் அருமையான சத்துமிக்க ஒரு உரமாக ரெடி பண்ணலாம், திரவ உரமாக ரெடி பண்ணலாம். நீங்கள் என்னென்னா இப்போ வாய்க்கால், ஆறு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாயத்தாமரை மறந்துட்டு வரும். அதை எடுத்து காய வச்சு நீங்கள் பொடியாக பண்ணி கூட உபயோகப்படுத்தலாம். அதுவும் அருமையான ஒரு நியூட்ரிஷன் இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர். அதை நான் சொன்ன மாதிரியே சீவீடு எப்படி நீங்கள் ஓடபிள்யூடிசியில் போட்டு பண்ணிங்களோ அதே மாதிரி இதே ஓடபிள்யூடிசியில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் அருமையான நியூட்ரிஷனாக ரெடி ஆகிடும். இது நான் உங்களுக்கு சொல்கிறது சீவீடுக்கு மாற்றாக இதை வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய கேட்குறாங்க, ஆட்டோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக போகிறதா காய வச்சான்னா கொஞ்சம் காய்ஞ்சிருந்தால் பிரச்சனை கிடையாது. நாம் வந்து ஒரு பேக் மாதிரி கட்டி தானே போடுறோம், எப்படி இருந்தாலும் உள்ளே போய் நனையத்தான் போகுது. அதனால் நாங்கள் காய வச்சுருந்தாலும் சரி, ஈரமாக இருந்தாலும் சரி, அப்படியே உள்ளே போட்டுக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது. ஆட்டோட்டம் மாதிரியே நீங்கள் குதிரை சாணி இருக்குது இல்லைங்களா, அந்த எருவும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பாக்டீரியா இருக்குது. குதிரை எரு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டிங்கன்னா ஒரு பச்சை கலராக ஒரு பாக்டீரியா டெவலப் ஆகும். அது ஒரு ஸ்பெஷல் பாக்டீரியா. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும். இப்போது ஃபாரஸ்ட் சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யானையோட எரு கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் உபயோகப்படுத்திக்கலாம். சரிங்களா? அது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சில பேர் கோழிக்கு எரு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கோழி எரு யூஸ் பண்ணிக்கலாம். கோழி எரு மட்டும் நல்லா காய வச்சு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கோழி எரு யூஸ் பண்ணலாம். அது வந்து இம்மிடியட் நைட்ரஜன் ரிலீஸ் கொடுக்கும். அதனால் கோழி எரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து இன்னோவேட்டிவாக ஒவ்வொன்றா ஃப்யூச்சரில் பண்ணிவிட்டு ஏதாவது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தயவுசெய்து சொல்லுங்கள். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு பயிருக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஏலை செடிக்கு எப்படி கொடுக்கறது, தர்பூசணிக்கு எப்படி கொடுக்கறது, ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலாக ஒரு கைட்லைன் கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் நீங்கள் வாங்கி விடுறதுனால ஷெட்யூல் போட்டு விட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா செலவை கணக்கு பண்ணி விட வேண்டியதாக இருக்குது. இது வந்து எல்லாமே உங்கள் கையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறீங்க. இது செலவு அப்படின்னு பார்க்குறப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பேரல் கையில் வேணும். அதுக்கப்புறம் நம்ம மதர் கல்ச்சருக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ காய்கறி பயிர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்குன்னா நீங்கள் காடா கோமூத்திரம் அப்பப்போ வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுக்கு செலவுங்கிறது முதல் இருந்ததை கம்பேர் பண்ணுறப்போ அப்படியே 90% குறைஞ்சிரும். சரிங்களா? இது நான் ஒரு அனுபவ பதிவு ஒன்று போட போகிறோம். அதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க அந்த விவசாயி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாருன்ட்டு.
அதனால் முதல் வந்து பேரல் வாங்குறதுக்கு சங்கடப்பட்டுக்க வேண்டாம். உங்கள் எவ்வளவு சைஸ் பேரல் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட காட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. குறைஞ்சது 10 வருஷத்துக்கு வரும். நல்ல குவாலிட்டி பேரலெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு வரும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 3-4 மாதம் நீங்கள் உர செலவை பேரல் காசுலேயே ரெடி அந்த செலவுலேயே நீங்கள் பேரல் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எது கொடுக்கலான்னு சொல்லிட்டு எது முக்கியங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே முக்கியம், புரியுதுங்களா? இது அத்தனையுமே தேவைப்படுது. வேமு, ட்ரைகோடர்மா, என்பிகே, ஓடபிள்யூடிசி, என்டபிள்யூடிசி எல்லாமே முக்கியம். என்டபிள்யூடிசி வந்து முதல் வந்து எதுக்காக அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் என்டபிள்யூடிசி நிறைய பேர் ஆர்டர் போட்டு வாங்குறாங்க. என்டபிள்யூடிசிக்கு ஓடபிள்யூடிசிக்கு குழப்பிக்கவே வேண்டாம். ஓடபிள்யூடிசி வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்கு அதிகமாக விடணும். என்டபிள்யூடிசி ஸ்ப்ரே பர்பஸுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா என்சைம்ஸு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் என்டபிள்யூடிசி ஸ்ப்ரே பண்ணணுமா, நீங்கள் 100% அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த பிஹெச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்போம் இல்லையா, சுண்ணாம்பு வந்து எவ்வளவு போட்டு அதை வந்து பிஹெச் பேலன்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்கள் ஃபார்முலா போட்டிருப்போம். 100% அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் ஓடபிள்யூடிசி 100% அப்படியே ஸ்ப்ரே பண்ண முடியாது. அதேமாதிரி என்டபிள்யூடிசி மண்ணுக்கு அதிகமாக கொடுக்கணுங்கிறது தேவை கிடையாது. ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குங்க. மண்ணை வளப்படுத்துறதுக்கு கொடுக்கணுன்னா ஓடபிள்யூடிசி ரொம்ப அதிகமாக வேலை செய்யும், சரிங்களா? ஸ்ப்ரேவுக்கு ஓடபிள்யூடிசி 100% கொடுக்க முடியாது. நம்ம ஒரு 10-20% மட்டும் சேர்த்திக்கலாம். ஆனால் என்டபிள்யூடிசி ஸ்ப்ரேங்கிறப்ப 100% வேணால் ஸ்ப்ரே பண்ணலாம். அது ப்ரோட்டீன்ஸ் என்சைம்ஸ் இருக்கிறதுனால நல்லா பிளான்ட்டுக்கு சத்தை கொடுக்கும், சரிங்களா? எல்லா இடுபொருட்களும் எப்படி என்டபிள்யூடிசி ஓடபிள்யூடிசி யூஸ் பண்ணி நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வேம் எப்படி பெருக்கம் பண்ணுறது, ட்ரைகோ எப்படி பெருக்கம் பண்ணுறது, என்பிகே எப்படி பெருக்கம் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு அடியுரம் வந்து ப்ரோம் எப்பவுமே காடை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ப்ரோம் வந்து ஒரு ஏக்கருக்கு 1 டன் போதும். அதிகபட்சம் 2 டன், அதுக்கு மேலே தேவையே இல்லை. ஏன்னா நம்ம மறுபடியும் கன்டினியூஸாக நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு நாமளே ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம், சரிங்களா? அதனால் ஒரு 1-2 மக்க வச்ச ப்ரோம் போதும். ப்ரோம்னா பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மனியூர். அது எப்படி ப்ரிப்பரேஷன் முதல் வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை வந்து எப்பவுமே அடியோரமாக கொடுங்க, சரிங்களா? இல்லை அப்பப்போ கொடுக்கணுன்னாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, இப்போ தென்னை மரமெல்லாம் இருக்குதுன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ப்ரோம் ஒரு மரத்துக்கு ஒரு 15 கிலோ கொடுத்துக்குங்க, சரிங்களா? அதாவது மரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு 1 டன்னிலிருந்து அதிகபட்சம் 2 டன்னு அப்படி பிளான் பண்ணிக்கங்க. மரப்பயிராக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துக்குங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஓடபிள்யூடிசி ஒவ்வொரு இரிகேஷனுக்கும், மரப்பயிர்களுக்கு சொல்லிட்டுக்கிறேன், ஒவ்வொரு இரிகேஷனுக்கும் ஓடபிள்யூடிசி ஒரு 200 லிட்டர் குறையாமல் போகிற மாதிரி பார்த்துக்குங்க, சரிங்களா? உங்களுக்கு காட்டோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேரல் சைஸ் அதிகம் பண்ணிக்கங்க. எல்லாம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த பேரல் சைஸ் அதிகம் பண்ணிக்கங்க. இப்போது வேம் இருக்கு இல்லையா, வேம் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கான பயிர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேமு 2 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும், 50 லிட்டர். அதுக்கப்புறம் ட்ரைகோ 300 லிட்டர் ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒருக்கா கொடுங்க. என்பிகே அதே மாதிரி தான் 100 லிட்டர் ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒருக்கா கொடுங்க. இதை நான் சொல்கிறதெல்லாம் 1 ஏக்கருக்கான அளவு, சரிங்களா? இதை இப்படி கொடுத்துட்டீங்கனால போதுமானது. நீங்கள் ஓடபிள்யூடிசி கொடுக்குறப்போ ஒவ்வொரு இரிகேஷனுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒன்றுன்னா நம்ம நுண்ணூட்டம் சொல்லியிருப்போம், நைட்ரஜன் சொல்லியிருப்போம், பாஸ்பரஸ் சொல்லியிருப்போம், பொட்டாஸ் சொல்லியிருப்போம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இரிகேஷனுக்கு முடிஞ்ச மாதத்துக்கு ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சது 10 லிட்டர் போகிற மாதிரி பார்த்துக்குங்க, சரிங்களா? இதுக்கு ஷெட்யூலெல்லாம் போட்டிருக்க வேண்டாம். நாம் மீன் அமில சொல்லியிருப்போம், ராக் பாஸ்பேட் சொல்லியிருப்போம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்டம் சொல்லியிருப்போம். எல்லாமே மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி ஒவ்வொன்றிலையும் ஒரு 10 லிட்டர் எல்லாம் ஒன்றா கலந்து ஒரே ஷெட்யூலில் கொடுத்தாலும் சரி. இல்லை ஒரு இரிகேஷனுக்கு நீங்கள் ஆட்டோட்டான், இன்னொரு இரிகேஷனுக்கு ராக் பாஸ்பேட்டோட நேனோ ஃபெர்டிலைசரை இதில் மிக்ஸ் பண்ணது, இப்படி ஒவ்வொன்றா ஷெட்யூல் பண்ணாலும் சரி. மொத்தத்தில் மாதத்தில் ஒவ்வொன்றும் 10 லிட்டர் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுவே வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருந்தால் மாதத்துக்கு 2 தடவை போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் வெஜிடபிள்ஸ் பறிக்கிறதுனால அதிகமாக சத்து தேவைப்படும். அதனால் அது மாதத்துக்கு 2 தடவை போகிற மாதிரி பார்த்துக்குங்க. குறுகிய கால பயிராக இருக்குதா,
அதனோட லைஃப் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை இதுக்கு வர்ற மாதிரி பார்த்துங்க. ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு 6-7 தடவை இது எல்லாம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? நீங்கள் கொடுக்குறப்போ ரொம்ப சிரமமாக இருக்குதா, ஒரே தடவை கொடுக்கணுன்னாலும் மாதத்தில் எல்லாம் ஒன்றா கலக்கி கூட நீங்கள் கொடுக்கலாம், தப்பில்லை. தாராளமாக அப்படி கொடுக்கலாம். அதாவது உங்களோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஆனால் என்னென்னா கம்பல்சரி மாதம் ஏன்னா இதுக்கு உங்களுக்கு செலவுங்கிறதே இல்லை. புரியுதுங்களா? ஒரு ஏக்கருக்கு மைக்ரோநியூட்ரியன் 10 லிட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு பேரலே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா செலவுக்குள்ளதாக புண்ணாக்க வச்சு பண்ணியிருப்பீங்க. அதாவது நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும், இந்த ஸ்மெல் அதிகம் வரும் அப்படின்ட்டு. க்ளோஸ் பண்ணிங்க, எடுக்கிறப்போ ஒரு 5 நிமிஷம் அதை எடுத்து அப்படியே விட்டுட்டு ட்ரிப்பில், அதாவது புண்ணாக்கு கரைசல் என்னென்னா வடித்து கொடுங்க. எல்லாமே நல்லா ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா? ஃபில்டர்னா நைலான் கிளாத் இருக்குது, அதில் போட்டு க்ளீனாக வடிச்சிருங்க. வெஞ்சுரியில் அடைக்குதுன்னா அப்படியே எல்லாம் எடுத்து ஊற்றிட வேண்டாம், வடித்து கொடுத்துருங்க. சரிங்களா? ஆட்டோட்டமாக இருந்தாலும் சரி இதுனாலும் சரி வடித்து வெஞ்சுரியில் எப்படி அடைப்பெல்லாம் போகுமோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. மீனமில் அதே மாதிரி தான் ஸ்மெல் வரும் அப்படின்னாங்க, ஸ்மெல் வரும், அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அது ஓப்பன் பண்ணுங்க, ஒரு 5 லிட்டர் எடுத்துகிட்டு டப்புன்னு அதை இந்த பெரிய பேரலில் ஊற்றிட்டிங்கன்னா, ஓடபிலிட்டிஸ் இருக்கிற பேரலில் ஊற்றிட்டிங்கன்னா ட்ரிப்பில் கொடுத்துருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் வேணும் இல்லை அதை டைஜஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் நார்மல் வழியிலேயே இது பண்ணிக்கங்க. அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது, அது உங்கள் சௌரியம். பட் என்னென்னா இது ஸ்மெல் வர்றதுனால ஒரு சில அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளக்காட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ரேவே பண்ணுறாங்க மயில் வராமல் இருக்கிறதுக்கு. ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்கன்னா 2 நாளைக்கு மயிலே வர்றதில்லை. இனிமேல் நீங்கள் இதை எப்படி ஷெட்யூல் பண்ணுறதுன்னு நீங்களே பிளான் போடுங்க. சரிங்களா? சத்துக்கள் மண்ணுக்கு எப்போ வேணாலும் கொடுக்கலாம், அதனால் அளவு கொஞ்சம் முன்ன பின்ன போகிறதுனால பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இந்த போரான் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா தகவலும் உங்களுக்கு கொண்டாந்து சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது கொடுக்குறப்போ உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் தயவு செய்து எனக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் வாயில் சொல்கிறீங்க என்னென்னா, சார் சூப்பராக இருக்குது, இது நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை வீடியோ எடுத்து அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தேவையான தகவல் நான் ஜஸ்ட்டு பொருள் கொடுக்குறதோட நிறுத்தலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி அனுப்புனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அடுத்து வரவங்களுக்கு இது பார்த்தாங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கும். சரிங்களா? இதை நாங்கள் சொன்ன வழிமுறைப்படி அது என்ன பயிராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஷெட்யூல் பண்ணி விடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அனுபவ பதிவாகவே கொடுத்துருக்காரு. 6 மாதத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட வாங்கினார், சம்மங்கிக்கு பயிருக்கு. சரிங்களா? எங்களுக்கு பக்கத்தில் இருந்ததுனால நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அவர் வர்றப்போ ரொம்ப சந்தேகத்தோடு வந்தார், தயங்கி தான் வந்தார், ஒவ்வொரு பொருளாக வாங்கி உபயோகப்படுத்தினார். இப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்குது. கூடிய விரைவில் ஒரு 2 நாளில் அதனோட வீடியோவும் போடுவோம். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.